பயம் பயம் எல்லாருக்குமே பயம். டிங் டிங். அஞ்சு வருஷமா நம்ம ஸ்கூல்ல ஒரு 5 பயங்கரமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? என்னது சார்? ஒண்ணு, நம்ம ஸ்கூல்ல இருக்கிற படிக்கட்டு வருஷம் வருஷம் வளருது. ரெண்டாவது, நம்ம கிளாஸ்ல இருக்கிற பியானோ அது தானா வாசிக்குது. மூணாவது, நம்ம காரிடார் கொஞ்சம் கொஞ்சமா நீளமாய்கிட்டே இருக்கு. நாலாவது, நம்ம லேப்ல இருக்கிற ஸ்கெலட்டான் தானா டான்ஸ் ஆடுது. அஞ்சாவது, நம்ம பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்களோட அவங்க இங்க சுத்திக்கிட்டே இருக்கு. என்ன பசங்களா, பயந்துட்டீங்களா? உங்களுக்கு சொன்னதுல நானே பயந்து போயிட்டேன். எல்லாரும் கத்துறீங்க. கரண்ட் இல்லாததுனால பெல் அடிக்க முடியல. இப்ப நான் பெல் அடிச்சேன்னா எல்லாரும் கிளம்புங்க, சரியா? என்னது வாத்தி இப்படி பிப்பிரிப்பின்னு கிடக்குது? ஓகே பசங்களா, இனிமே நாம பயப்படுற மாதிரியான விஷயங்களை பத்தி பேசக்கூடாது, புரிஞ்சதா? ஓகே பசங்களா, நாளைக்கு வரும்போது உங்க பேரண்ட்ஸ் கிட்ட ரிப்போர்ட் கார்டுல கையெழுத்து வாங்கிட்டு வரணும், புரியுதா? இதுக்கெல்லாம் ஒரு சிக்னேச்சர். என்ன இது? இந்த நேரம் பார்த்து பால்கனி லைட் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு கெனிச்சு உனக்கு? இந்த ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது என்னாச்சுன்னா, அது வந்து இப்ப தெளிவா சொல்ல போறியா இல்லையா? ஹட்டோரி, டாய்லெட் போணும், பாத்ரூம் வரைக்கும் வாய ப்ளீஸ். பாத்ரூம் போக துணைக்கு ஆளை கூப்பிடுற வயசா உனக்கு? ஆமா ஆமா, நான் தான் அப்பப்ப போடுறாச்சே, பரவாயில்ல, வா போலாம். எல்லாரும் சேர்ந்து போயிடலாம், வாங்க. இவனுங்களை திருத்தவே முடியாது. அப்பாடா, பாரத இறக்கியாச்சு. எல்லாம் சரிதான், இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்க அம்மா. நான் ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன். ரொம்ப பயமா இருக்குதுமா. கெனிச்சி, ரிப்போர்ட் கார்டுல சைன் வாங்க மறந்துட்ட பத்தியா? நல்ல வேலை, யுமிகோட அம்மா இப்பதான் போன் பண்ணி சொன்னாங்க. ரிப்போர்ட் கார்டு நான் ஸ்கூல்ல மறந்துட்ட, போய் கொண்டு வந்துடுறேம்மா. நம்ம போட்ட பிளான் சக்சஸ் கியோ. சரி வா, படிக்கிட்டு எண்ணி பாப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 9 படி தானே இருக்கணும், 10வது எப்படி வந்துச்சு? மியூசிக் ரூம் வேற இருக்கு. நல்லா ஏமாத்திட்டோமா? சூப்பர் கியோ, கலக்கிட்டப்போ. இப்ப நம்ம திரும்பி பார்த்தா அங்க டெட் எண்டா இருக்கணும், வழி இருக்க கூடாது. சித்திரம் போ. அச்சோ, என்ன போ சொல்றாங்களே, டாகி கண்டுக்கிட்டானே எல்லாம் தெரியும். நிஞ்சா டாகா இருந்துகிட்டு இப்படி பயப்படுறிய? போ சிஷிமாரு, சீக்கிரம். நிலைமை தெரியாம பேசாதப்பா, வாப்பா. அங்க என்னமோ தெரியுது. நீ போய் பாரு. நான் கண்ணை திறக்க மாட்டேன். சரி, எல்லாரும் ஒரே நேரத்துல கண்ணை திறந்து பார்க்கலாம். என்ன? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கு. சரி, அடுத்து நம்ம லேப் ரூமுக்கு போலாம். ஏதோ சத்தம் கேக்குதுல கியோ? ஆமா பாஜி, ஏதோ சத்தம் வருது. கியோ, நீ எப்ப அங்க போன? நல்லா டான்ஸ் ஆடுறியே. பாஜி, இன்னும் நாங்க போகல, இங்கே தான் இருக்கேன். அப்படின்னா அது யாரு? வந்துரு கியோ, ஓடிடலாம். டிங் டிங். அவங்களெல்லாம் பயமுறுத்தினால இப்ப நீ நல்லா பயப்படுக்கேமா மாக்கி? ஷின்சோ, என்ன இது? யாரோ அலற சத்தம் கேக்குது. ஆமா, கேக்குது. இனிமே என்னால எங்கேயும் தனியா போக முடியும்னு தோணல, பயமா இருக்கு. பாஜி, இங்க வந்துருங்க. நீயா? என்ன விட கொஞ்சம் அங்க பாரு. நான் தான்ப்பா ஹட்டோரி.
இதெல்லாம் எங்களுக்கு தேவையா கேமுமாக்கி? ஆமா எப்படி பண்ண தெரியுமா? ஏன் இப்படி பண்ண? சாரி, என்ன மன்னிச்சிருங்க. பாத் அது என்னது? ஏன் கெமுமாக்கி அந்த வெளிச்சம் கூட நீ பண்ண பிளான்ல ஒண்ணுதானே, உண்மையை சொல்லு. இல்ல, அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நீ சொன்ன உடனே நான் நம்பிடுவேனா? அது ஓல்ட் ஸ்டூடெண்டோட ஆவி. நிஞ்சா கேண்டில் அணைக்கிற டெக்னிக்க பயன்படுத்துறேன். டிங் டிங். எப்பா என்னப்பா பண்றீங்க? அட, இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனேப்பா. இது சாரோட குரலாச்சு. ஹட்டோரி, அது சாரு. ஆ? நான் நைட் ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டு டிவி சீரியல் பார்க்கலாம் நினைச்சா என் மூடையே கெடுத்துட்டீங்க. மன்னிச்சிருங்க சார். நைட் ரவுண்ட்ஸ் வந்தது ஒரு பெரிய தப்பா இப்படி பண்ணிட்டீங்களே. சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க. நான் வேற ஏதோ நினைச்சு தப்பு பண்ணிட்டேன். ஆ? ஏன் சார் இந்த யூனிஃபார்ம் போட்டு சுத்திட்டு இருக்கீங்க? கெஞ்சி சார் கூட பயந்துட்டாரு. சரி சரி பசங்களா, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். சத்தம் போடாம திரும்பி போங்க. சார் பயந்துட்டாரு, சார் பயந்துட்டாரு, சார் நிஜமாவே பேய் பிசாசுன்னு ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் நம்ம மன பிரம்மதான். டிங் 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 டிங். ஷின்சோ யங் தண்டர் டெக்னிக். டிங் 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 டிங். ஓகே, இப்ப நிஞ்சா தல மூட்டை டெக்னிக். மூக்கு போச்சு. டிங் 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 டிங். நிஞ்சா ஸ்போக் டெக்னிக். அண்ணா எங்க போட்டீங்க? அண்ணா எங்க போனீங்க? இது சூப்பர் டெக்னிக்கா தெரியுமா? ஆமா, சூப்பர் டெக்னிக். எனக்கும் கத்து கொடுங்க அண்ணா. எனக்கும் சொல்லிக் கொடு, எனக்கும். அதுக்கெல்லாம் நீ நிஞ்சா டெக்னிக்க முழுசா கத்துக்கணும். உனக்கு வயசும் பத்தாது. இப்ப வேண்டாம், புரியுதா? அப்படிலாம் சொல்லக்கூடாது ப்ளீஸ். கெஞ்சி கேக்குற ஹட்டோரி. முதல்ல நிஞ்சா டெக்னிக்க முழுசா கத்துக்கோ, அப்புறமா கத்து கொடுக்கறேன். அப்படின்னா நான் உங்களை ஜெயிச்சிட்டா நீங்க எனக்கு கத்து தரீங்களா? நிச்சயமா கத்து கொடுக்கறேன். நான் உங்களை ஜெயிச்சா கண்டிப்பா நீங்க எனக்கு கத்து கொடுக்கணும், சரியா? அதான் சரின்னு சொல்லிட்டேன்ல. வா, சூப்பர் சூப்பர். அசால்ட் பண்ணிட்டல. ஏலி, இப்ப நான் யாரை கட்டுறேன்? கரெக்டா பண்ணு. இப்ப பாருங்க நான் என்ன பண்ணேன்னு. உன் டெக்னிக்க வச்சு உன்னையே மடக்கிறேன் பார். டிங் டிங். ஷின்சோ, நீ கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. கத்துக்கோ கத்துக்கோ. டிங் 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 டிங். இந்த வாட்டியும் தோத்துட்டான் சின்சு. ஷின்சோ, இது யாரு? என்னப்பா என்ன பண்ற? அண்ணா பத்தி தான் யோசிக்கிறேன். அண்ணாவுக்கு எனக்கும் ஒரு பெட் இருக்கு. கேக்கவே நல்லா இருக்கே. நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் ஷின்சோ. அப்படியே கெஞ்சி. ஹட்டோரி, நீ ஜெயிக்கணும்னா உன்னோட பிரெயினை யூஸ் பண்ணணும் ஷின்சோ. என்ன ரெடியா? எப்படி இருக்கு என் டேலண்ட்? இந்த வாட்டியாவது சரியா பண்ணணும். சரியா பண்ணி ஜெயிப்போம். டிங் டிங். நான் ஒத்துக்கிறேன். வந்துட்டான். சீக்கிரம் வா ஹட்டோரி, இங்கதான் இருக்காங்க பாரு. அப்படின்னா அங்க இருக்கிறவங்க யாருன்னே உனக்கு தெரியல, நான் போய் பார்க்கணும்னு சொல்ல வரியா கெனிச்சி? அட ஆமா ஹட்டோரி, சீக்கிரமா போய் பாரு. சரி சரி, யாருன்னு போய் பார்க்கறேன். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இங்க யாரோ ஒளிஞ்சுகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். ஹட்டோரி, அப்படி இல்ல இப்படி. அடடா யூமிகோ, அவசரப்பட்டு போடுறாதீங்க. நான் கெனிச்சி. எனக்கு விரிச்ச வேலையில பாவம் கெனிச்சு மாட்டிக்கிட்டானா? கெஞ்சி, நீ எதுக்காக இதுக்குள்ள வந்த? ஒரு ஜோர்ல உள்ள போந்துட்டா. இந்த வாட்டியும் போச்சா? டிங் டிங். சேலஞ்ச் லெட்டர்லாம் வந்திருக்கா? பிரிச்சு படிச்சு பாத்துறலாம். அண்ணா, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சீக்கிரம் வந்துடுங்க. எனக்கே சவால் விடுற அளவுக்கு என் தம்பி வளர்ந்துட்டானா?
அம்மா ஹட்டோரி என்ன கெனிச்சி சின்சோ சுஷிமாரோ யாரையுமே காணோம். எல்லாரையும் போய் கூட்டிட்டு வரியா? நான் இப்ப அங்கதாம்மா போறேன். நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே ஹட்டோரி, சீக்கிரமா எல்லாரையும் கூட்டிட்டு வா. டிங் டிங். பாக்கும்போது சாப்பிடணும்னு தோணுதே. மன்னிச்சிருங்கம்மா, உங்களுக்கு தெரியாம ஒன்னு எடுத்துக்கிறேன். இன்னும் அவ்வளவு படி ஏறணும். ஒரு கடி கடிச்சுப்போம். ஆம். ம், ம், ம். ம், ம். என்ன ஃப்ராக் சத்தம்லாம் வருது? என்ன இந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கு. ஒரு ஈ காக்காவை கூட காணோம். எல்லாரும் எங்க போனாங்க? ஓடி போ. இன்னைக்கு ஒண்ணு போடுறதுதான். ஹட்டோரி அடி வாங்குறத பார்க்க குஷியா இருக்கும். டிங் 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 டிங். ஷின்சோ, நான் சொன்ன மாதிரி வந்துட்டேன். இப்ப நீ எங்க இருக்க ஷின்சோ? இது ஃபேமஸ் நிஞ்சா யங் தண்டர் டெக்னிக் ஆச்சே. டிங் டிங். நான் தான் ஃபேமஸ் ஹட்டோரி ரெடியாரு. இந்த டெக்னிக் ரொம்ப பயங்கரமான டெக்னிக் ஆச்சு. ஷின்சோ, விடாத பாத்துரு. ஐயா கிடைச்சிருச்சு. ஆஹா சூப்பர் டேஸ்ட். நான் இல்ல. நான் கொன்னிடுவேன். கஷ்டப்பட்டு குத்த வச்சு பக்கப்பட்ட எனக்கு தானே தெரியும் கஷ்டம். காலி பண்ணிட்டியே. கொஞ்சம் உணர்ச்சி வச்சப்பட்டு சொதப்பிட்டேன். இவங்களுக்குள்ளேயே இப்படி அடிச்சுக்கிறாங்க. இவங்க எங்க எனத்தோ கிடைக்கிறது? டிங் டிங். சிண்ட்ரெல்லா கதை மொத்தமா சொதப்பிக்குச்சு. டிங் டிங். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நம்ம ஸ்கூல் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த 4 தீம்ல இருந்து ஏதாவது ஒண்ண நீங்க செலக்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. முதல் தீம் கச்சு கச்சு ஏமா. அட அதெல்லாம் குழந்தைங்க பண்றது சார். இது சாதாரண எல்கேஜி ஸ்டூடெண்ட் கூட பண்ணுவாங்க. ஆமா. ஓகே, உங்களுக்கு 3 கலத வயசு ஆகிறதுனால இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கானது இல்ல. ஆனா இது பெரியவங்க பண்ற மாதிரி இருக்கே. ஆமா சார், யுமிகா சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அட எல்லாம் சரிதான்ப்பா. என்னோட சின்ன வயசுல இதை நான் பண்ணிருக்கேன். சாதாரணமாவே உங்களை பார்க்க சகிக்காது. இதுல வேற சார் கோச்சுக்காதீங்க, செம காமெடியா இருக்கு சார். அம்மா சரி சரி பரவாயில்ல, நான் இந்த தீமை இப்ப உங்களுக்காகவே கட் பண்ணிடுறேன். இது என்னமோ ஓகே ஆகும்னு எனக்கு தோணுது. இது எப்படி நீ பண்ணுவ? இது ராஜ காலத்து கதை. இதெல்லாம் உன்னால பண்ண முடியாது. ஆமா, இது போர் அடிக்கும். சரி, இதவும் போச்சு. எப்பா கடைசியா இது ஒண்ணுதான் இருக்கு. சார் இத நான் பண்றேன். நானும் பண்றேன். யுமிகா நீ சிண்ட்ரெல்லாவா பண்றேன்னா நானும் உன் கூட பண்றேன். நானும் சார். சார் இந்த ஸ்டோரி நம்ம கிளாஸ்க்கு சரியான ஸ்டோரி. நான் இதை ஒத்துக்கிறேன் சார். பரவாயில்லையே, நம்ம கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்களுக்கும் சிண்ட்ரெல்லா ஸ்டோரி பிடிச்சிருக்கேன். ஓகே, இந்த தீமையை செலக்ட் பண்ணிக்கலாம். அடடா, யுமிகோ நாயகன், நான் தான் கதாநாயகன். சூர்யா ஜோதிகாவோட எங்க ஜோடி தான் டாப். அடடடா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி சிரிக்கிற? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், எல்லாரும் கொஞ்சம் இங்க பாருங்க. இந்த பாக்ஸ்ல நீங்க நடிக்க வேண்டிய கேரக்டர் எல்லாம் எழுதி போட்டிருக்கேன். ஒவ்வொருத்தரா வந்து எடுங்க. என்ன ஐயா ஆப்பு வச்சுட்டாரு? ஆமா, எல்லாருக்கும் சிண்ட்ரெல்லா பிடிச்சிருக்கு. எனக்கு என்ன வர போகுதோ தெரியலையே. எனக்கு ஒண்ணு சார். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், எல்லாரும் அவங்க சீட்டை பிரிச்சு பாருங்க. சார் நான் என்ன எடுக்கவே இல்லை சார். கடவுளே, நான் தான் ஹீரோவா வரணும். சாரி, எல்லாரும் எடுத்தாச்சா? அவங்க சீட்டை ஒவ்வொருத்தரா பிரிச்சு படிச்சு பாருங்க. முதல்ல நீ பாடி. ஓகே சார். சிண்ட்ரெல்லா வந்திருக்கா. யுமிகா, அதுக்கு நீ தான் கரெக்டா இருப்ப. தேங்க் யூ கெனிச்சி. அமைதி அமைதி. அடுத்த சீட்டை படிக்கிறது யாரு? கெமுமாக்கி, நீ படி. ஓகே. பிரின்ஸ் வந்திருக்கு. என்னது, நீ பிரின்ஸா? ஆமா, நீ வேணா படிச்சு பாரு. வழக்கம் போல பல்பா. ஓகே, நெக்ஸ்ட் சீட்டு கெனிச்சி அவனோடத படிக்கட்டும். ஆமா கண்ணே போச்சு. இதுல கூலிங் கிளாஸ் போடணுமா? சரி படிக்கிறேன், இருங்க.
படிக்காம இப்படியே இருந்தா எப்படி கெனிச்சு எடுத்து படி. சரி குடு, என்னதான் வந்திருக்குன்னு நான் பாக்குறேன். அட இதுல குதிரை வந்திருக்குப்பா. சென்ட்ரலாவுக்கு நீ தான் குதிரையா இருக்க போற. கொடுத்து வச்சவனி. என் தகுதிக்கு ஏத்த கேரக்டர் அது இல்ல, போங்க சார். என்ன கெனிச்சி சொல்ற? நீ குதிரைய வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஒத்துக்கோயேன் ப்ளீஸ். கண்ணே யுமிகோ, பாவம்பா பையன். ஹட்டோரி இதுதான் ஸ்டோரி. அப்படின்னா சிண்ட்ரெல்லா கதையில உனக்கு குதிரையா நடிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்றியா? சொல்லு. குதிரை மாதிரி நீ ஒரு 1/2 மணி நேரம் குனிஞ்சு காட்ட பாக்கலாம். சரி கெனிச்சி, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கா இல்ல சார் இனிமே தான் ரெடி பண்ண போறாரா? இல்ல, ஆனா இனிமேதான் ரெடி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அப்ப நான் கவலைய விட்டுடு. வாவ் ஹட்டோரி. கெனிச்சி, கொஞ்ச நேரத்துல நான் வரேன், அது வரைக்கும் இங்கே இரு. ஹட்டோரி, நான் உன்னை நம்பிதான் இருக்கேன். டிங் 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 டிங். சென்ட்ரல்லாம் எப்பவுமே ஒரே பழைய ஸ்டோரி தான். இதுல புதுமையா என்ன பண்ணலாம்? எப்ப பார்த்தாலும் சிண்ட்ரெல்லா கதையில சிண்ட்ரெல்லா பிரின்ஸ லவ் பண்ணி போர் அடிச்சு போச்சான். ஒரு சேஞ்சுக்கு நாம இந்த வாட்டி குதிரையை லவ் பண்ண வைக்கலாமே. கதையும் சூப்பரா இருக்கும், பாராட்டும் அதிகமா கிடைக்கும். அட இந்த ஐடியா கூட நல்லாதான் இருக்கு. அப்படியே ஃபாலோ பண்ணிடுவான். உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். சூப்பர். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே சொக்கி போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு புது கதை சொன்ன மாதிரி இருக்கும். நானும் இத்தனை வருஷமா கதை எழுதுறேன், எனக்கு இப்படி ஒரு ஐடியா தோணுனதே இல்லையே. உண்மையிலேயே நான் கலக்கிட்டேன் போ. சூப்பர். டிங் டிங். மொத்தத்தையும் மாத்தியாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? நாம ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ணலாமா? சார் ஒரு நிமிஷம் சார், நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. ஸ்டோரி இந்த மாதிரி எல்லாம் வராது, இது வேற மாதிரி வரும். எனக்கு நல்லா தெரியும் சார். நோ ஆர்கியூமெண்ட்ஸ். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் செய்யணும், புரிஞ்சதா? சார் பிரின்ஸ் ரொம்ப நல்லவன் சார், அவன் இந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டான் சார். சரி, எல்லாரும் 32வது பக்கத்துல இருந்து படிங்க. ஓகே சார். நல்லா கேட்டுக்கோ பிரின்ஸ். நான் உன்னை வெறுக்கிறேன். என்னது? ஆமா, நான் உன்னை விட இந்த குதிரையை தான் ரொம்ப நேசிக்கிறேன் பிரின்ஸ். என்னது, குதிரைய லவ் பண்றியா? ஆமா, நீ உண்மையிலேயே என்ன லவ் பண்றனா? நீ எப்படியாவது இந்த குதிரையை நல்லா பாலிஷ் பண்ணி கொடு பாப்போம். அதனால முடியுமா? சரி பிரின்ஸ். இல்ல, இதை இப்படியே விடக்கூடாது. நம்ம நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி இந்த கதையை மாத்திரணும். அப்பதான் நமக்கு நல்லது. அட்டோரியா, இதெல்லாம் அட்டோரியோட வேலை தானா? இப்ப என் வேலையை காமிக்கிறேன் சார். இதுக்கு பின்னாடி அட்டோரியோட வேலை இருக்கு சார். அதனால தான் நீங்க இந்த கதையை மாத்தி இருக்கீங்க. இப்ப புரிஞ்சுதா? எங்க பாரு பிரின்ஸ், நான் உன்னை ரொம்ப வெறுக்கிறேன். இப்ப நான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கலாம்னு இருக்கேன். அப்பா தப்பிச்சோம். சரி சார், இப்ப எந்த மாதிரி ட்விஸ்ட் வைக்க போறீங்க? கதையை எப்படி மாத்தி இருக்கீங்க? என்ன பிரின்ஸா போட போறீங்களா? இல்ல, நான் கதையில ஒரு புது இளவரசனை சேர்க்க போறேன். அது யாரு சார்? நான் தானே. நான் தான் அதுக்கு சரியா இருப்பேன். அது வேற யாரும் இல்ல, நான் தான் அது. ஓகே, இந்த இளவரசர் கிட்ட வந்து சென்ட்ரலா தன் காதல சொல்றா. ஓகே இமேகோ, நீ போய் இந்த டயலாக நல்லா பிராக்டிஸ் பண்ணு. ஓகே சார். இந்த மாதிரி பிரின்சஸ் நான் இந்த உலகத்திலேயே பார்க்கல. நான் உங்களை லவ் பண்றேன் பிரின்ஸ். என்ன நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? கண்டிப்பா என் அன்பே சிண்ட்ரெல்லா, நான் உன்னை நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்குவேன். அட என்ன சார் சொல்றீங்க? நீங்க கல்யாணம் பண்ணிட்டா என்னோட கேரக்டர் என்ன ஆகும்? சார், கஷ்டப்பட்டு குனிஞ்சு நிக்கிற என் மேல கருணை காட்டுங்க. நீ நடுராத்திரிக்கு மேல எலியா மாறிடுவப்பா. அப்புறம் கெமமாக்கி கதையில நீ இளவரசனை எதிர்க்கிறதுனால உன்னை தூக்கி ஜெயில போட்டுருவேன், புரிஞ்சதா? கொஞ்சம் கூட நல்லா இல்ல. விளையாடுறீங்களா சார்? இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இமைக்கோ, நீ போய் உன் பிராக்டிஸ கண்டினியூ பண்ணு. இதெல்லாம் ஒரு கதை, இதுக்கு வேற ரிஹர்சல். நான் இதுல கலந்துக்க மாட்டேன் சார். இதுக்கு நான் வேடிக்கையே பார்க்கலாம். அட்டோரி, இது எல்லாம் உன்னாலதான் வந்தது. நான் என்ன பண்றது கேமமாக்கி? உங்களுக்கு உதவி செய்யலாம் தான் நான் செஞ்சேன். கடைசியில அது இப்படி சொதப்புன்னு யார் எதிர்பார்த்தாங்க? எல்லாம் விதி. கண்மணி காதலி சென்ட்ரலா என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா?